ரஜினிகாந்தை விட விஜய் பெரிய கொம்பன் தான். ஏன் விஜய் பெரிய கொம்பன்னா விஜயால இவ்வளவு மார்க்கெட் இருக்கு. விஜய் என்ன பெரிய கொம்பனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அண்ணன் நொன்னங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன வேல்முருகன் அவர்களுக்கு என்ன ஆச்சு? இல்ல அதான் எனக்கும் தெரியல. ஏன்னா அவர் எப்பயுமே மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுவாரு. அவர் ஒரு கட்சி ஒரு நார்மலா இப்பதான் வளர்ந்துட்டு வர கட்சியா இருந்தாலுமே கூட தொடர்ச்சியா ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் சட்டமன்றத்துல குரல் கொடுக்கறது, ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. இப்ப அண்மை காலமா அவர் விஜயால ஒரு இடத்துல விஜயை பத்தி பேசிட்டாரு சார். அதோட முடிஞ்சு போச்சு. அது இவங்களும் பதிலுக்கு பேசுனாங்க. அதோட ஆஃப் ஆயிடுவாருன்னு நினைச்சேன் நானு. ஆனா இவ்வளவு தீவிரமா விஜயை ஏன் எதிர்க்கிறாருன்னு இப்ப நமக்கு சந்தேகம் எழுது. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு லேம்லைட்ல இருந்துகிட்டே இருக்கலாம். அவர் என்ன விஜய் திட்டாரா, எல்லா ஊடகங்களும் எடுத்து போடுவாங்க. அதை பண்ணிட்டே இருக்கலாம். இன்னொன்று, அவரால் அதை பொறுத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல. என்னைய போய் எப்பறம் ஒருத்த மன்னிப்பு கேட்க சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதற்கு அவர் ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்களெல்லாம் ஏன் கூட எடுத்துக்கிறாருன்னு தெரியல. ரஜினிகாந்தை விட நீ பெரிய கொம்பனா அவர் ஏன் கேட்கிறாருன்னா, ரஜினிகாந்தை விட பெரிய கொம்பன் தான் விஜய். நானே சொல்றேன். ரஜினிகாந்தை விட விஜய் பெரிய கொம்பன் தான். ஏன் விஜய் பெரிய கொம்பன்னா விஜயால இவ்வளவு மார்க்கெட் இருக்கு. விஜய் மூஞ்ச காமிச்சா அவ்வளவு மார்க்கெட் இருக்கு. நான் சினிமா துறையில சொல்றேன், நாட் இன் பாலிடிக்ஸ். சினிமா துறையில ரஜினியை விட விஜய் பெரிய கொம்பன் தான். அதனால எந்த மாற்று கருத்தும் இல்ல. சினிமா துறையில இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா இல்ல. அதனால அவர் கம்பேர் பண்றது வேஸ்ட். மற்ற யார் ஒப்பிட்டீங்கனாலும் விஜய் பெரிய கொம்பன் தான். அப்போ நீங்க அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் எந்த கான்டெக்ட்ல பேசுறாருன்னு எனக்கு புரியல.